800 லிட்டர் பால் ஊற்றினா 100 கிலோ சர்க்கரை கிடைக்கும். எண்ணெய் போடலின்னா பதம் வராது. இது தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நாங்கள் போடுறத பதத்துக்கே இல்லைன்னா வராது. சுண்ணாம்பு 200 கிராம் இருந்து 250 கிராம் வரைக்கும் போடுவோம். இதில் வடிகிற அழுக்கு நாங்களாம் சும்மா அப்படியே காய்ச்சி எடுக்கிறது தான் இந்த அழுக்கு. இதே கெமிக்கல் போட்டு அழுக்கு எடுக்கிறோம்னாக்கா அது ஒரிஜினலான சர்க்கரை கிடையாது. கெமிக்கல் போட்டு எடுக்கலாம், விலையேன்னு வரும். இந்த அழுக்கு நாங்கள் எதுவுமே போடாத அதான் காய்ச்சி வர்றது தான். கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அது என்ன பண்ணுவீங்க? அந்த அழுக்கை எடுத்து அங்கே கீழே கொட்டி அடுத்தாப்போல் எருவுக்கு பயன்படுத்திடுவோம். இதுதான் சுண்ணாம்புங்க. இது சுண்ணாம்பு கிழிஞ்சி சுண்ணாம்பு. இதில் ஒரு 200 கிராம் போடுவோம். 200 கிராம் போட்டோம்னா தான் இது இந்த பாவுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே போட்டோம்னாலும் செவையான்னு போயிடும். கம்மியாக போட்டாலும் பிசு பிசுன்னு போயிடும் சக்கரை. அதனால அதை இது எவ்வளோ வேவுதோ அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ இந்த கரும்பு கொண்டு இங்கே போட்டுறாங்களா, இந்த கரும்பு கொண்டு போட்டோன்னா எடுத்து இதில் விட்டு மோட்டாரை போட்டுவிட்டா கரும்பு பால் புளிங்க. பால் புளிஞ்சு இந்த வழியே போகும், சக்கை அந்த வழியே வந்துடும். அப்போ இந்த பால் இந்த வழியே டியூப் வழியே இப்படியே போச்சுன்னா இதில் ஸ்டோரு இதில் ஃபுல்லாக நம்பிக்குங்க. இதில் நம்பின உடனே அப்புறம் இது இப்போ எடுத்து விடணும். இந்த ஓசை கழட்டி இதில் விட்டால் அது இப்படி பாவு காய்ச்சணும். இது 2 மணி நேரம் அவங்க இது காய்ச்சறதுக்கு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தான் பாவு வரும். இப்போ இது இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேலே அவங்க இது பாவு ஆகிறதுக்கு. பாவானா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பதம் பார்க்கணும். இது மெயின் என்னன்னா தரம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும். எல்லாரும் காய்ச்ச முடியாது, எல்லாரும் பார்க்க முடியாது. உடனே பாவை எடுத்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி தான் தேய்க்கணும். இது இந்த கொப்பரையில் ஊற்றணும். இவ்வளவு நீட்டாக சுத்தமாக இருக்கணும் கொப்பரை. அப்போ தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் ஊற்றி தேய்ப்பாங்க. தேய்ச்சி சக்கரை தயாரிச்சு. இப்போ பாவு ஆயிடுதுங்களா, பாவானோடனே ஆளுத்தை தூக்கி ஊற்றணும். அது அப்போ தான் ஜாக்கிரதையாக ஊற்றணும். அத்தனை கொதிக்கிற பாவு ஏனாதானெல்லாம் தூக்குனா கையில் பட்டுனா அப்போவே கொப்பலாயிரும், புண்ணாயிரும். அதனால் மெதுவாக தூக்கி அது வருது. இது முட்டை கொடுத்து இப்படியே சாய்க்கணும். சாய்ச்சோம்னா பாவு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆற்றணும். ஆற்றினா பாவு உணர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் உணர்ந்த உடனே மறுபடி அதை வர அந்த முட்டி இருக்குங்களா அது மட்டும் தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சிட ஒரு 4 விஷயம் 5 டைம் தேய்க்கணும். திருப்பி போட்டு இருக்கணும். அப்படி போட்டால் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் சக்கரை ஆகிறதுக்கு. வெயில் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த வேலையை. வெயில் இல்லைன்னா இந்த வேலையே இல்லை. மழை பெஞ்சிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. தள்ளி விட்றீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள். இது சக்கைங்க. இந்த சக்கை அதிலிருந்து காய்ச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டு காய வச்சு அதை மச்சாத நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கே பண்ண முடியாது. எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோடனே? இது பதம் வந்தது உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கமுத்தவன் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே கழுண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. இப்போ இதை நான் நிற்கிற இடம் அடி தீக்கி எரியுது. மேலே நான் நிற்கிறேன். இது மேலே அடி தீக்கி எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடம் சும்மா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சக்கை போட்டு தான் நின்றுட்டுருக்கோம். இந்த சக்கை மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இல்லைன்னா வெறும் கல்லாக இருந்ததுன்னா கல் மேலே நிற்க முடியாது. இந்தியாவிலேயே கவுந்தப்படி சர்க்கரைனா நல்ல மார்க்கெட் இருக்குது. கவுந்தப்படி சர்க்கரைனாவே தனி மதிப்பு. என்ன காரணம் அதுக்கு? எப்படி உருவானுச்சு அந்த ஆலை? எப்படி உருவானுச்சிங்க? இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சுத்தமாக இருக்கும். கெமிக்கல் இல்லாத இருக்குது. இந்த ஏரியா போட்டாமே டேஸ்ட் நல்லா வரும். வேறு பக்கம் இருக்கிற சர்க்கரை உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா வரும். பழனி பஞ்சாதாரம் போகிறது இதுதான். மாதம் எவ்வளவு விற்பாங்க அங்கே மாதம் கிட்டத்தட்ட வாரம் ஒரு 70 டன் 80 டன் வாங்கும். 80 டன் விற்பனை ஆகும். ஆமாம், அது கோடிக்கணக்கில் 70 கிலோ ஒரு 40 ரூபா ரேட் போட்டாலுமே ஒரு 3 கோடி பக்கம் வந்து மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. விற்பனை ஆகும்.